ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை அரைச்சி என்ன செய்வீங்க? அப்படியே அப்படியே அரைச்சி போடுவியா? சரி, என் தம்பி கொடுத்துருக்கான்னு ஏதாவது ஷூட்டிங் எடுப்பேன். நைஸ் மிஷின். இதில் போட்டால் அப்படி ஆயிருமோ? கரண்ட் மாட்டணுமோ? கரண்ட். ஆமாம். சரி, யூடியூப் அப்படியே அது புதுசாக இருக்குல்ல யூடியூப்பில். ஸோ இஃப் யூ கிவ் திஸ் மட்டை, ஓலை மட்டை, everything if you get it will make it a powder, so that is going to put it in the fertilizer. இந்த ஓலையெல்லாம் எடுத்து இதில் போட்டால் இதை நல்லா அரைச்சி இது உரம் கணக்கப்படலாம். நைஸ் மிஷின் மை பிரதர் ஹேஸ் கிவன். தம்பி தான் வாங்கி கொடுத்துருக்கான். நைஸ் மிஷின். ஸோ திஸ் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபோன் நம்பர் இருக்கா அதுக்கு? this you have to use it, you have to buy. So very nice, otherwise snake everything is be there. So nice, it is a nice production. You have to use the phone number. Those who are having, don't waste it. And you used to make a broom. விளக்குமாறு இல்லை தான் செய்வாங்க. அது வந்து உரம் மட்டையை வெட்டியும் போடலாம் செடிக்கு. ஆனால் இது நல்ல ஐடியானா மட்டையெல்லாம் வச்சா பாம்பும் வரும். இது நல்லா அரைச்சி போட்டோம்னா அந்த மரத்துக்கு போட்டுக்கலாம். அப்படி உரமா சரி இங்கே நல்லது தான். ஏன்னா கோலை மட்டையும் நீட்டாக ஆயிரும். நீ ஒரு 2 ஆள் நல்ல வேலை பார்க்காத வச்சுக்கணும். நான் சொல்லுவேன். ஏன்னா நீ இருக்கதே ஆபத்து. இப்படி இருந்தால் பாம்பு வரும். நான் சொல்லுதான் மட்டும் கிளம்பும் தம்பிகிட்ட சொல்லு. அப்போனா டபுளாக பெனிஃபிட்டும் வரும். எண்ணெய் கிண்ணெல்லாம் அரைச்சி விற்று நீ கொடு. நீ கொஞ்சம் வச்சுக்கோ. தேங்காய் இப்போ தான் அப்படி சொல்ல தேவையில்லைண்ணே. இதில் வருமானம் வரணும்லானே சொல்லு. உனக்கு சம்பளம் கொடுக்கான். ஏன்னா அதை சொல்லலைண்ணே. அதை விற்று வச்சு அதை அவனுக்கே கணக்கு கேளுண்ணே. அந்த கிணத்துக்கு இருக்கிறத கொஞ்சம் எடுனே. கிணத்துக்குல இங்கே கிட்னேன்னு ஒரு அண்ணன் இருக்கான்னு தெரியுமாங்க? இந்த வளர்த்த கிட்னே நெட்டை கிட்னேன்னு இருக்கான். அந்த கிணத்துக்குள்ள நிறைய தேங்காய் இருக்குது. அதெல்லாம் கிட்னேன்னு இருக்காம்லங்க. அவர் தான் இந்த உள்ளே இருக்க செடியெல்லாம் பிடுங்குவான். பைசா கொடுத்தாரு. அதை அவன்கிட்ட சொல்ல கிட்னேன்னு. அவன் ஏன் வரமாட்டேக்கான்? அப்படி அவன் இருந்தால் நீட்டாகிடும். வேறு யாரையும் இறங்க முடியாது. அவங்க தான் இந்த இது மட்டை அணக்க கெட்டி இறங்குவாங்க. அங்கே தேங்காய் நீச்சல் தெரிஞ்சவன் தான் பறிக்கும். அது எடுக்க முடியும் இல்லையோ? இல்லை ஏதாவது ஒன்று பண்ணலாமாண்ணே? ஏதாவது கொட்டாங்கடங்க அப்படியே வச்சு அதை ஒன்று ஒன்றா அப்படி இறக்காப்புல பண்ணலாமா? வாளியை வச்சு ஏன்னா அவனுக்கு காட்டு வேலை பார்த்ததே கிடையாது. ஒன்றும் தெரியாது. கேளு, உனக்கு இதில் வருமானம் வந்தால் நீனும் உனக்கு ஒரு புண்ணியம்லாம் சொல்லு. இவ்வளோ ரூபா கொடுக்கேன் ஏன்னா நான் சொல்லுதேன். 2 ஆளை வச்சுக்கணும் சொல்லுதானே. நல்ல வேலை பார்க்க 2 ஆளை வச்சுக்கணும் சொல்லுதே. கேளுண்ணே. பாம்பாக அடைஞ்சிரும். உனக்கு தெரியும் எத்தனை பாம்பு? 10 பாம்போட வாழ்னேன். அப்புறம் அதுக்கு அந்த மாட்டுக்கு வேணும்ல. அப்போ யாரையா விட்டா அறுக்க போட்டுட்டு மாட்டுக்கு போட்டு இல்லை இதுலேயும் அப்போ மாட்டாங்கன்னாங்கன்னு கட்டிட்டானே. மாடு இருக்கலானே. அங்கே கட்டிட்டு கொஞ்சம் மேஞ்ச பிறகு வாயில் குத்திடும். அந்த தொட்டாச்சனிங்க நிறையா இருக்குது. இல்லை யாரையா விட்டு அறுத்து போடணும்னா அறுத்து தொட்டாச்சனிங்க தனியாக அப்படி போயிருமா? ஆமாம் என்ன. சரி அப்போ முள் இல்லாத இடத்துல மட்டும் மாட்டை கட்டிடு வந்துடும் என்னென்ன. சரி சரி.